வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு பென்ஷனர் வந்து இறந்த பிறகு அவரோட மனைவி வந்து ஃபேமிலி பென்ஷன் எப்படி ஸ்பார்ஸ் மூலிமா வாங்க முடியும் அப்படின்ற பற்றி தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டில் உங்களோட டாக்குமெண்ட்டை போய்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுமே என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஸ்பார்ஸில் போய்ட்டு உங்களோட ஃபேமிலி பென்ஷனுக்கான அந்த இன்டிமேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே போய்ட்டு எப்படி பண்ணணும் ஸ்பார்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி. ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து பழைய அதாவது வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாச்சு, இப்போ வெர்ஷன் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பார்ஸில் வந்து நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான். ஸோ நம்ம வந்து இது ஏன் வந்து கொண்டு வர மறுபடியும்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் அப்டேட் பார்க்கும்போதும் ஒரு சில ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து தவறுதலாக எதனாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காம போகும். ஸோ அதனால் ஒரு அப்டேட் வரும்போது நம்ம வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் வெர்ஷனில் நீங்கள் உங்களோட பென்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு வீடியோலையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமைண்ட் பண்ணுறோம். அதே போல் அந்த வெர்ஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றியும் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஸ்பார்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க உங்களோட ப்ரௌசரில். மொபைல்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைல்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் ஓப்பன் ஆன பிறகு ஸ்பார்ஸோட ஹோம் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. நீங்கள் இங்கே சர்வீசஸ் அப்படின்றது வந்து மேலே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று வந்தாச்சு. ஸோ இதில் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபார் ஃபேமிலிக்காக மட்டுமே, ஃபேமிலி பென்ஷனுக்காக மட்டுமே இங்கே ஒரு சில ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், டெத் ரிப்போர்ட், ஸ்டார்ட் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் பென்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெத் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஏன்னா டீட்டெயிலாக ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டட் டீட்டெயில்ஸ், யார் வந்து பென்ஷனர் டீட்டெயில்ஸோ அந்த பென்ஷன் யார் வந்து இறந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சிவிலியன்ஸ், ஸோ டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதில் வந்து அவங்களோட எந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் ஆர்மி வந்து கிளிக் பண்ணுறேன். ஆர்மி கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு யூனிஃபிக் ஐடென்டிஃபிகேர், இவரோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பர்சனல் நம்பர், ஸ்பார்ஸ் பிபே நம்பர், ரெஜிமெண்ட் நம்பர். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த பிறகு அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து யூனிக் ஐடென்டிஃபையரில் ரெண்டாவது வந்து அவரோட டீட்டெயில்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து கொடுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாது இருக்கும் உங்களோட பழைய பிபிஓ நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா அவரோட ரெஜிமெண்ட் நம்பர் உங்கள்கிட்ட எது அவைலபிள் இருக்கும் அதில் 2 வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக அவர் வந்து பென்ஷனராக இருக்காருனாக்கா அவரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணியிருக்காருனாக்கா ஆர்மி நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதை கொடுத்துட்டு நேம் ஆஃப் பென்ஷனர், அவரோட இறந்தவரோட நேமு ஆஸ் பர் எப்படி பிபிஓவில் இருக்கோ அந்த மாதிரி அவரோட நேமை வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த கேப்சா கோடை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ இந்த கேப்சா கோடில் எது கேபிட்டல் இருக்கோ அது கேபிட்டல் கொடுக்கணும், எது ரன்னிங்கில் இருக்கோ அது ரன்னிங்கில் கொடுத்து சர்ச் பட்டன் வந்து கொடுக்கணும். சர்ச் பட்டன் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டட் டீட்டெயில்ஸ்க்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ யார் வந்து இங்கே ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. இங்கே ஏன் அந்த டீட்டெயில்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் இன்னும் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபேமிலி பென்ஷனோட டீட்டெயில் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு பேராவது கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மறுபடியும் உங்களோட நேம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுக்கும்போதே ரிப்போர்ட் பண்ணுறவங்களோட நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்க நேமே கொடுத்துருங்க. அதில் வந்து ஆஸ் பர் பிபிஓவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னவோ அது கொடுத்துட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேலிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோடனே அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து இன்புட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் வந்து வேலிடாக இருக்கணும். அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே ஓடிபி ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கொடுத்த உடனே உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் டீட்டெயில்ஸ். இந்த கிளைம் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் இருக்கும்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் ஆஃப் பென்ஷனர், பார்ட் ஆஃப் தேர் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் பென்ஷனர் அண்ட் ஃபேமிலி பென்ஷனர் ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் டியூ டு நான் சப்போர்ட்டிங் டிபெண்டன்ட் பை எக்ஸ்டெண்டிங் ஃபேமிலி பென்ஷனர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பென்ஷனர் இறந்துட்டாரு, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யார் வந்து டெத் ஆனாங்களோ, சர்வீஸ் பென்ஷனர் யாரோ அவங்களோட நேமோட இங்கே வந்து காட்டும். ஸோ இந்த செலக்டில் அவரோட நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணோடனே அவரோட நேம் வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து மிஸ் ஆகிட்டாரா இல்லை டெத் ஆனாரா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும். அதை மிஸ்ஸிங்கா இல்லை சேஞ்ச் ஆஃப் மெரிட்டியல் ஸ்டேட்டஸா, இன்கம்மா, ஏஜா, என்ன காரணத்துக்காக அவங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டாரு, அதனால் நம்ம இங்கே டெத்து வந்து கொடுக்குறோம். ஸோ டெத்து கொடுத்துட்டு அவர் வந்து டேட் ஆஃப் டெத்து எந்த டேட்டில் வந்து இறந்தாரு அப்படின்றது வந்து இங்கே டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிடிஎஃபாக நீங்கள் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. பிடிஎஃப் அப்லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வியூ அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். டெத் சர்டிஃபிகேட் வந்து அவரோடது சரியாக அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஆடு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஆட் ஆகிடும். அவருக்கு யாருக்காக நம்ம வந்து இப்போது பென்ஷன் ஸ்டாப்பேஜுக்காக என்ன கொடுத்தோமோ அது வந்து பாருங்கள் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் ஆன பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ஃபேமிலி பென்ஷனுக்காக நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா எஸ், அப்படி இல்லை ஃபேமிலி பென்ஷன் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் யாரும் பென்ஷன் வாங்குறவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இதில் அர்த்தமாயிடும். ஸோ எஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஏன் ஃபேமிலி பென்ஷன் யார் வாங்க போகிறீங்களோ அவங்களோட நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாக்கா இதுக்காக தான். இங்கே எஸ் கொடுத்தோடனே நம்ம என்ன அவங்களோட நேம் கொடுத்தோமோ அதுவும் வந்தாச்சு, அவங்களோட மொபைல் நம்பரும் வந்தாச்சு. ஸோ இங்கே நீங்கள் வந்து வேறு யாராவது பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட நேம் வந்து இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னாவே மறுபடியும் அவங்களோட நேம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ இப்போ ஃபேமிலி பென்ஷனோட நேம் வந்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து அவரோட மொபைல் நம்பர் வந்தாச்சு. ஸோ யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ ஆஸ் பர் பிபிஓவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடோ கொடுங்க. ஏன்னா இப்போது அவர் கணவர் இறந்ததுனால அவங்க வந்து விடோ ஆகிட்டாங்க. ஸோ அதனால் விடோன்னு கொடுங்க. அவங்க வந்து எம்ப்ளாயியாக இருந்தாக்கா எஸ் கொடுங்க, இல்லைனாக்கா நோ கொடுங்க. ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயியாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பென்ஷன் வந்து கிடைக்காதனாக்கா அப்படி இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து வேறு, இவர் வந்து அவங்களோட கணவனோட பென்ஷனுக்காக தான் இவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வேறு. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அட்ரஸ் ஆஸ் பர் எப்படி நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துங்க. அட்ரஸ் லைன் 1, 2, அதே போல் கண்ட்ரி, பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய முறையாக சொல்லியிருக்கோம், பென்ஷனர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னாக்கா இந்த மாதிரி பென்ஷன் இன்டிமேஷன் பண்ணும்போது பென்ஷனுக்கான ஃபேமிலி பென்ஷனுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது இங்கே எஸ் கொடுத்தவொடனே அதே அக்கௌண்ட்லேயே வந்து பென்ஷன் வர ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து நோ கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, கேன்சல் செக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதே அக்கௌண்ட்டில் வாங்குறீங்கனாக்கா எஸ் கொடுத்தவொடனே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பண்ணுறதுக்காக வந்துடும். அப்படி இல்லை நோ கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் ஒரு இடத்துமே அவங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்றத பற்றி அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் கொடுத்துட்டு பேங்க் கேன்சல் செக் லீஃபையோ இல்லை பாஸ்புக்கையோ என்ன டாக்குமெண்ட் இருக்கோ, எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேங்க் ரிலேட்டடாக பாஸ்புக்கு, செக் லீஃப் இந்த மாதிரி எதாவது இருக்கோ அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏற்கனவே பென்ஷனர் என்ன அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் பென்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னாக்கா எஸ் கொடுத்துருங்க. அதே போல் அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் பென்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை செலக்டிங் த பென்ஷன் வில் பி கிரெடிட்டட் இன்டு தி சர்வீஸ் பென்ஷனர் பேங்க் அக்கௌண்ட். சர்வீஸ் பென்ஷனர் வந்து என்ன அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனும் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துலனாக்கா இங்கே மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்காகும். இங்கே எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட டோக்கன் வந்து கிடச்சிரும். உங்களோட ரிக்வஸ்ட்டுக்கு வந்து ஒரு டோக்கன் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டோக்கன் ஐடி கிடைச்ச பிறகு நீங்கள் ஓகே கொடுத்த உடனே உங்களோட டெத் ரிப்போர்ட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே போல் ஃபேமிலி பென்ஷனுக்கான இந்த இனிஷியல் ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான ஒரு மெசேஜ் வந்து வரும். அதாவது உங்களோட நீங்கள் எப்போ வந்து இந்த பென்ஷனுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு பிசிடிஏக்கு கொடுத்த பிறகு
யார் வந்து ஃபேமிலி பென்ஷனரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு அவங்களோட நேம் வந்து மாறியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி பென்ஷனரோட நேம் இருந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனரோட பேர் போட்டு அவங்களோட பிபிஓ நம்பர் அதுவே தான் இருக்கும். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிடிஏ தரப்புலேருந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு நம்ம எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேமிலி பென்ஷனுக்கான இந்த இன்டிமேஷன் மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். யார் வந்து ஃபேமிலி பென்ஷன் அப்ளை பண்ணாங்களோ அவங்க அடுத்த மாதத்துலேருந்து அவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு என்ன வந்து புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும், அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பென்ஷனுக்கு வந்து ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.